அனைவருக்கும் வணக்கம். நான் லெஃப்டினன்ட் விஎல் விமலா. மெட்ராஸ் விஎல் விமலா சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறேன். This channel is all about listening and learning the language and getting motivated. ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிற 4 ப்ரெசன்ட் டென்ஸ்களுடைய 4 லெசன்ஸ் வீடியோக்களையும் அதை தொடர்ந்து வந்த 4 ஃபாலோ அப் ஷார்ட் ஸ்டோரி வீடியோக்களையும் மற்றும் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் வீடியோவையும் அதில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்கியங்களையும் உங்கள் நிஜ வாழ்க்கையிலும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் 4 ப்ரெசன்ட் டென்ஸ்களையும் நல்லா கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுனால இதற்கு மேல் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா கதைகளையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸிடம் இங்கிலீஷ்லேயே மறுபடியும் சொல்லி பாருங்கள். சொல்லும் பொழுது ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் வீடியோவை பார்த்து சரி செய்துக்கோங்க. நான் என்னுடைய லாங்குவேஜ் டீச்சிங்கில் நடத்திக்கிட்டு இருக்கிற பல்வேறு ரிசர்ச் மற்றும் வெற்றிகரமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் கண்டறியப்பட்ட பவர்ஃபுல் மற்றும் சக்ஸஸ்ஃபுல்லான டெக்னிக்ஸ் மற்றும் மெத்தட்ஸை வைத்து தான் உங்களுக்கு இந்த லாங்குவேஜை கற்றுக் கொடுக்கறதையும் கைட் பண்ணுறதையும் செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் சொல்கிற எந்த ஒரு ஸ்டெப்பையும் தவற விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதற்கு மேல் நம்முடைய லாங்குவேஜை வளமானதாக ஆக்குவதற்கு idioms, phrasal verbs and everyday usagesயும் கற்றுக்கொள்ளலாம். ஸோ idiom ஓட ஆரம்பிக்கலாம். idiom என்றால் என்ன? idiom என்பது ஒரு குழுமமான வார்த்தை அல்லது phrasal verb ஒன்றாக இணைந்து வார்த்தைப்படியான அர்த்தம் அல்லாத ஒரு நிலையான பல காலம் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அர்த்தம் தரக்கூடிய சொற்குழுமம் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், he kicked the bucket அப்படின்னா அவர் பக்கெட்டை 8 உதைத்தார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தமிழில் சொல்லணும்னா அவர் மண்டையை போட்டுட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மண்டையை கீழே போட்டுட்டார்னு அர்த்தமா? கிடையாது. அவர் இறந்து விட்டார் அப்படின்னு அர்த்தமாகுது இல்லைங்களா? அதே அர்த்தம்தான் he kicked the bucketக்கும் அவர் இறந்து விட்டார் அப்படின்னு அர்த்தமாகுது. அடுத்து இதை எங்கே பயன்படுத்தலாம்? இதை சாதாரண உரையாடல்களில் பயன்படுத்தலாம். சில கடினமான விஷயங்களையும் எளிதில் சொல்லுவதற்கு இது உதவுகிறது. ஆனால் இதில் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், இவற்றை பேச்சு வழக்கிற்கு மட்டுமே உபயோகிக்க வேண்டும் மற்றும் அலுவலக தொடர்புக்கு பயன்படுத்தக்கூடாது. வாங்க இந்த வீடியோவில் வண்ணங்களை அடிப்படையாக கொண்ட 10 idiomatic எக்ஸ்பிரஷன்களை கற்றுக்கொள்வோம். இதில் உள்ள கலர்ஸ் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். முதல்ல மிகவும் தெரிந்த பாப்புலரான எக்ஸ்பிரஷனில் இருந்தே ஆரம்பிப்போம். முதல் எக்ஸ்பிரஷன் black sheep. black sheep அப்படின்னா someone with untrustworthy and unacceptable behavior within a group or a family. அதாவது ஒரு குழு அல்லது குடும்பத்திற்குள் நம்பத்தகாத மற்றும் எதிர்பாராத நடத்தை கொண்ட ஒருவர். அதற்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She is the black sheep who shares the discussed matter of our group to the outsiders. அதாவது அவள்தான் நம்முடைய குழுவின் விவாதிக்கப்பட்ட விஷயத்தை வெளியாட்களிடம் பகிர்ந்து கொள்ளும் black sheep அல்லது கருப்பு ஆடு. இரண்டாவது எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கலாம். see red அப்படின்னா ஆங்க்ரின்னு அர்த்தம், அதாவது கோபப்படுதல். அதற்கான எக்ஸாம்பிள், corruption in the medical service makes people see red. அதாவது மருத்துவ சேவையில் உள்ள ஊழல் மக்களை கோபமாக்குகிறது. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் once in a blue moon அப்படின்னா rare happening, அதாவது அரிதாக நடப்பவை. எக்ஸாம்பிள், ரத்தீஷ் visits library only once in a blue moon. அதாவது ரத்தீஷ் எப்போதாவது ஒரு முறை மட்டுமே நூலகத்திற்கு வருவார். அடுத்த எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். a white lie, a lie with a good intention அப்படின்னா
நல்ல நோக்கத்தோடு சொல்லப்படும் ஒரு பொய். எக்ஸாம்பிள், மேரி tells a white lie that she is unemployed to get financial assistance for her children's education. அதாவது மேரி தான் வேலையில் இல்லாதவள் என்று ஒரு ஒயிட் லை அவளுடைய குழந்தைகளுடைய கல்விக்கான பண உதவிக்காக சொல்கிறாள். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் green with envy, which means to be very unhappy or jealous because someone has something that you want. அதாவது பொறாமைப்படுதல். எக்ஸாம்பிள், your friends will be green with envy when they see your new look. அதாவது உங்கள் புதிய தோற்றத்தை பார்க்கும் பொழுது உங்கள் நண்பர்கள் பொறாமைப்படுவார்கள். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். in the pink, which means healthy and happy. அதாவது ஆரோக்கியமாக மற்றும் மகிழ்ச்சியாக இருத்தல். அதற்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். during the college years everyone feels in the pink. அதாவது கல்லூரி பருவத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக மற்றும் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்போம். அதற்கான அர்த்தம் பெஸ்ட் அண்ட் பர்ஃபெக்ட் சாய்ஸ். அதாவது பொன்னான வாய்ப்பு, சிறந்த மற்றும் சரியான தேர்வு அப்படின்னு அர்த்தமாகுது. அதற்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நோபடி லைக்ஸ் மிஸ்ஸிங் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது பொன்னான வாய்ப்பை இழக்க யாரும் விரும்ப மாட்டார்கள். அடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கலாம். born to the purple, which means born into a wealthy and privileged or a royal family. ஒரு பணக்கார மற்றும் சலுகை பெற்ற அல்லது அரசு குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு அர்த்தமாகுது. அதற்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I wish I had been born to the purple. அதாவது நான் ஒரு பணக்கார அரச குடும்பத்தில் பிறந்திருக்க விரும்புகிறேன். யாருக்கு தான் பிடிக்காது ஒரு பணக்கார அரச குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு, இல்லைங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். tickled pink, which means to be delighted and very pleased. அதாவது மகிழ்ச்சியாகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். we are tickled pink to have you visit us. அதாவது நீங்கள் எங்களை பார்க்க வருவதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். have the blues, which means sad or depressed. அதற்கு அர்த்தம் சோகம் அல்லது மனச்சோர்வு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். many of them have the blues in the Monday morning. அதாவது அவர்களில் பலர் திங்கட்கிழமை காலை மனச்சோர்வை கொண்டுள்ளனர். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் வீக்கெண்ட்ஸில் சந்தோஷமாக வீட்டில் இருந்ததுக்கு அப்புறமா மண்டே மார்னிங் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னாலே பெருத்த சோகம் மனசுக்குள்ளே வந்துடுது, இல்லைங்களா? அப்படிப்பட்ட மனச்சோர்வை சொல்கிறதுக்கு தான் ஜென்ரலி இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தியுள்ள ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் வீடியோ ஒன்று வரும். அதை பார்த்து அதில் எப்படி இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கேஷுவலாக உரையாடலில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்களுடைய கேஷுவலான உரையாடல்களில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர்.